லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் அப்படிம்பாங்க. இல்லைன்னா டிஸ்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா லோட்டிங் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் சொல்றாங்க இல்லைங்களா? இது 3மே கெட்டு போச்சுங்கிறாங்க. இப்படி கெட்டு போனாதான் அதே சமயத்துல ஸ்லேத்தும ரோகம். ஸ்லேத்துமத்துல நோய் வந்துருச்சு. வாத தோடத்தை குணப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்லேத்தும ரோகத்தை குணப்படுத்திக் கொள்ளுங்கள். பித்த ஆதிக்கத்தை குணப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே. பசியின்மை. உணவ பார்த்தாவே வெறுப்பா இருக்கு. இதுக்கு ஆங்கிலத்துல லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் அப்படிம்பாங்க. இல்லைன்னா டிஸ்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா லோட்டிங் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு பார்த்தாவே கடுப்பா இருக்கும். ஆனா பசிக்கும், சாப்பிடலான்னு தோணும். ஆனா எத பார்த்தாலும் பிடிக்காது. பசியின்மை, உணவின் மீது வெறுப்பு, இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நமது சித்தர்கள் பாடல்கள் மூலியமாக இயற்கை வைத்தியம் கத்துக் குடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் சொல்றாங்க இல்லைங்களா? இது 3மே கெட்டு போச்சுங்கிறாங்க. இப்படி கெட்டு போனா தான் அதாவது வாதம் கெட்டுப்போனா பல நோய்கள் வரும். பித்தம் கெட்டுப்போனா பல நோய் வரும். வாதம், பித்தம், ஸ்லேத்துமத்த ஒண்ணு அதிகமாச்சு, கம்மியாச்சுன்னா வேற வேற வியாதிகள் வரும். ஆனா, வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் 3மே கெட்டுப்போனா, அப்பதான் இந்த உணவ பார்த்தா வெறுப்பா வரும் அப்படிங்கிற காரணம் சொல்றாங்க. காரணத்துக்கு இந்த பசியின்மைக்கு சித்தர்கள் வச்ச பேர் என்ன தெரியுங்களா? அரோசகம். ஆரோசகம். அரோசகம் அப்படின்னா என்னன்னா, பசியின்மை. இதுக்கு ஒரு மருந்து இல்லாத வைத்தியம் சொல்றாங்கங்க. பனை ஓலை விசிறியால் விசிறி விடுவது. பனை ஓலை இருக்கு இல்லைங்களா? அதில ஒரு விசிறி செஞ்சு, இந்த பசியின்மை யாருக்கு இருக்கோ விசிறி விட்டா, அந்த காத்து குணப்படுத்துங்களாமாங்க. அப்போ பனை ஓலை விசிறி வாங்கி வீட்ல வச்சுக்கிட்டு, நமக்கு நாமே விசிறிக்கலாம். இல்ல அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு விசிறி விடலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. பனை ஓலை விசிறி விசிறினால், அதன் மூலியமாக நாம் விசிறிக் கொண்டால், பசியின்மை அப்படிங்கிற உணவின் மீது வெறுப்பு குணமாகுது. இந்த பசியின்மைக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, வாதத்தோடம். வாதத்தோடம்னா தோஷம். வாதத்தில தோஷம் வந்துருச்சு. அதே சமயத்தில ஸ்லேத்தும ரோகம். ஸ்லேத்துமத்தில நோய் வந்துருச்சு. அதே சமயத்தில பித்த ஆதிக்கம். பித்தம் அதிகமாயிருச்சு. புரிஞ்சுக்கங்க. வாதத்தில தோஷம் வந்துருச்சு. ஸ்லேத்துமத்தில நோய் வந்துருச்சு. பித்தம் அதிகமாயிருச்சு. இந்த 3ம் இப்படி ஆகும் பொழுது தான் பசியின்மை அப்படிங்கிற லாஸ் ஆஃப் அப்படைட் அப்படிங்கிற உணவை பார்த்தால் வெறுப்பு வரும் அப்படிங்கிற காரணத்த சொல்லிட்டு, பனை ஓலை விசிறினால வீசுனா சரியா போகும்ன்னு சொல்றாங்கங்க. அதனால பனை ஓலை விசிறி எங்க கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கி எல்லாரும் வீட்ல வச்சுக்கங்க. யாருக்காவது பசியின்மை இந்த மாரி பிரச்சனை இருக்குன்னா, அத எடுத்து விசிறி குடுங்க. ஈஸியா குணமாயிருங்க. இல்ல ஃப்ரீ டைம்ல அவங்கவங்க ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் விசிறிக்கலாம். குறிப்பா பல பேர் விசிறும் பொழுது முகத்தில மட்டும் தானே காத்து படுது. ஆக்சுவலா இந்த மாரி மூலிகை விசிறியெல்லாம் வீட்ல வச்சிருந்தீங்கன்னா, ஃப்ரீ டைம்ல உடம்புல துணி ரொம்ப கம்மியா போட்டுட்டு, உடம்புல நேரடியா உடம்புல தோல்ல அந்த காத்து படுற மாரி விசிறி விடும் பொழுது 100% நமக்கு பலன் கிடைக்கும். இப்ப நீங்க அந்த சித்தர் பாடல கேளுங்களேன். இந்த சித்தர் பாடல் டெக்ஸ்ட் தமிழ்ல டைப் அடிச்சு உங்களுக்கு நான் காட்டப் போறேன். அதே சமயத்தில அந்த பாடல் உச்சரிப்பு எப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. இப்பொழுது அந்த சித்தர் பாடலை கேளுங்க. கேட்டு முடிச்சோனே மீண்டும் நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். பனை ஓலை விசிறியின் குணம். பனை விசிறி தன்னாற்பறுத்ததொரு வாத வினையய நோயும் விலகும். கணப்பித்த நோயு மருசி என்ற நோயுங்குடி ஏகுந்தேயுமிடை மாதே தெளி. அன்பு நண்பர்களே, இந்த பாடல கேட்டீங்களா? பாருங்க, பனை ஓலை விசிறிக்கு நமது சித்தர்கள், முன்னோர்கள் பாட்டு எழுதி வச்சிருக்காங்கங்க. எனவே எல்லோரும் உங்கள் வீட்டில் பனை ஓலை விசிறி பயன்படுத்தி வாத தோடத்தை குணப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்லேத்தும ரோகத்தை குணப்படுத்திக் கொள்ளுங்கள். பித்த ஆதிக்கத்தை குணப்படுத்திக் கொள்ளுங்கள். அரோகசம் எனப்படும் பசியின்மையை குணப்படுத்திக் கொள்ளுங்கள். இஃப் சப்போஸ் இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது,
நீங்க பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போனீங்கன்னா, ஸ்கேன் பண்ண சொல்லி, அதுக்கு நெறைய மருந்து மாத்திரை குடுத்து, செலவும் ஜாஸ்தி. நீங்க அலைச்சலும் அதிகம், நோயும் குணமாகாது. அதுக்கு பதுவா ஒரே ஒரு பனை ஓலை வாங்குறது எவ்வளோ எளிமையான வேலைங்க. இந்த மாரி எங்கேயாவது போயிட்டுருக்கும்பொழுது, எங்கேயாவது அந்த பனை ஓலையில விசிறி வச்சிருந்தாங்கன்னா, தயவுசெய்து வாங்கிட்டு வந்து வீட்ல வைங்க. இனிமேல் யாருக்காவது கிஃப்ட் குடுக்குறதா இருந்தா, இந்த மாரி பனை ஓலை விசிறிய கிஃப்ட்டா குடுத்து, அதில இந்த வீடியோவோட லிங்க் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பயன்படுத்திக்குவாங்க. நீங்க கிஃப்ட்டா குடுக்கலாம். இதுபோல நெறைய சித்தர்கள் எழுதிய பாடல்கள நான் ரீசென்ட்டா படிச்சுட்டு இருக்கிறேங்க. ஆயிரக்கணக்கான பாடல்கள். ஒவ்வொன்னா அத உங்களுக்கு வீடியோவா நான் போடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். 21 வருஷமா 21 தலைப்புகள்ல பேசிட்டு இருக்கிறேங்க. இந்த வீடியோ லட்சக்கணக்கா, ஆயிரக்கணக்கா இருக்குது. இது அங்கங்க நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுமையா புரிதல் ஏற்படாதுங்க. அதனால 21 வருடமாக 21 தலைப்புகளில் பேசிக் கொண்டிருக்கும் நான், 21 மணி நேரத்தில் 21 நாளில் உங்களுக்கு எல்லாத்தையும் சிம்பிளா புரிய வைக்கிறக்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. அந்த வகுப்புக்கு பேரு நிஷ்டை 21 நாள் வாழ்வியல் சவால். இந்த வகுப்புல கலந்துட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாம் புரிஞ்சிருங்க. அதனால YouTubeல அங்கங்க வீடியோ பார்த்த நபர்கள் எல்லாரும் ஒரே ஒரு முறை 21 நாள் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு கலந்து முடிச்சோன்ன மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. இந்த உலகத்த நீங்க வேற மாரி பார்ப்பீங்கங்க. இந்த வகுப்புக்கு ரூ. 500 கட்டணங்க ஒரு நபருக்கு. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா நீங்க anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போயி ஈவென்ட் பேஜ்ல 21 டேஸ் நிஷ்டை கிளாஸ் அப்படிங்கிற அந்த இடத்த போய் கிளிக் பண்ணி ரூ. 500 கட்டுனீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். ஒருவேளை இந்த ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கிறதுக்கான அந்த முறைகள் தெரியாத நபரா இருந்தா மட்டும் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்கங்க. 21 வருடமாக நான் பேசிக் கொண்டிருக்கும் 21 தலைப்புகளில் உள்ள விஷயத்தை 21 மணி நேரத்தில் 21 நாளில் தயவு செய்து ஒரு முறையாவது இந்த வகுப்பில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்படும். எனவே நண்பர்களே, உங்க தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாரா இருந்தாலும் எப்படியாவது இந்த 21 நாள் வகுப்புல கலந்து கொள்ள வைங்க. கண்டிப்பாக கலந்து முடிச்சோன்ன உங்களுக்கு நன்றி சொல்வாங்க. ஏன்னா, கூட இருக்கிறவங்க தெரியாம இருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரிய வைப்பது நமது கடமை. இக்கெடு கெட்டு போறாங்களோன்னு சொல்லி விட்டுற முடியாதுங்க. அப்படின்னா நான் இந்நேரம் இந்த வகுப்பெல்லாம் நடத்தாம இருந்திருப்பேனா இல்லைங்களா? எனவே நிஷ்டை 21 நாள் வாழ்வியல் சவால் அப்படிங்கிற வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். ரொம்ப நெறைய புரிதல் ஏற்படுங்க.